பாஜகவுடனான கூட்டணி தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டமான விமர்சனம். அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பீதியில் உள்ளார் என இபிஎஸ் அறிக்கை. தமிழ்நாட்டின் உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும் உறுதி. பாமக தலைவராக தாமே தொடர்ந்து வழிநடத்தி செல்வேன் என்று அன்புமணி அறிக்கை. கட்சி நிறுவனர் ராமதாஸின் வழிகாட்டுதலுடன் செயல்பட்டு வலிமையான கூட்டணியை அமைப்பேன் என்று உறுதி. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் கோரிக்கையை ஏற்று காலணி அணிந்தார் அண்ணாமலை. திமுக ஆட்சியை அகற்றும் வரை காலணியை அணிய மாட்டேன் என்று கூறியிருந்த நிலையில் சபதத்தை முடித்துக் கொண்டார். தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றுள்ள நயினார் நாகேந்திரனுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. பணி சிறக்க வாழ்த்துவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. பாஜக கட்சியின் தேசிய உறுப்பினராக அண்ணாமலை நியமனம். எல். முருகன், தமிழிசை, பொன் ராதாகிருஷ்ணன், வானதி, சரத்குமார் உள்ளிட்டோரும் பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்வு. மதுரையில் கல்லூரி நிகழ்ச்சியில் கம்பருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் ஜெய் ஸ்ரீராம் சொன்ன ஆளுநர் ஆர்.என். ரவி. திரும்ப கூறுமாறு கேட்டுக்கொண்டதால் மாணவர்களும் பதிலுக்கு ஜெய் ஸ்ரீராம் என கோஷம். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் ஆளுநர் பதவியில் இருந்து ஆர்.என். ரவியை நீக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு வலியுறுத்தல். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 18ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு புதிதாக உருவாகும் நெருக்கடி. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்ய அமலாக்கத்துறை நோட்டீஸ். அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் குடும்பத்தினருடன் விரைவில் இந்தியா வர உள்ளதாக தகவல். பிரதமர் மோடியை சந்தித்து பேசவும் திட்டம். வக்பு சட்டத்திற்கு எதிராக மேற்கு வங்காளத்தில் வெடித்த வன்முறை. 3 பேர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து மத்திய பாதுகாப்பு படை விரைந்தது. அமெரிக்க குடியுரிமை மற்றும் அகதி தொடர்பான புதிய உத்தரவுகளை பிறப்பித்தார் அதிபர் டிரம்ப். சட்டவிரோத குடியேறிகளுக்கு சிக்கல். பஞ்சாபிற்கு எதிரான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி அபார வெற்றி. அபிஷேக் சர்மாவின் அதிரடி சதத்தால் 245 ரன்களை சேசிங் செய்து சாதனை. நியூசிலாந்தை சேர்ந்த பிரபல கிரிக்கெட் வீரரான கிளென் பிலிப்ஸ் ஐபிஎல் தொடரில் இருந்து விலகல். இடுப்பு பகுதியில் ஏற்பட்ட காயத்தால் முடிவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.